வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். தினமும் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்தி ஏதாவது ஒரு காணொலியில் கருத்துக்களை பதிவிட்டு கொண்டிருக்கின்றேன். ஆனால் தற்போது திடீரென்று வைத்தியர் அர்ஜுனா மீது கடுமையான விமர்சனங்கள் ஒரு சார்பால் எடுத்து வைக்கப்படுகின்றன. அந்த விமர்சனங்கள் உண்மையிலே வைத்தியர் அர்ஜுனா மீது எடுத்து வைக்கக்கூடிய விமர்சனங்கள் நியாயமானவையா, அல்லது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒரு தவறான தளத்தை முன்னிலைப்படுத்தி கொண்டு பயணிப்பதற்கான ஒரு களத்தை எடுத்திருக்கிறாரா, அல்லது தன்னை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பதற்காக பிறர் மீது பழி சுமத்தக்கூடிய ஒரு விடயத்தை வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்கிறாரா? இது இன்று எழும்பி இருக்கக்கூடிய ஒரு பிரதான கேள்வியாக இருக்கின்றது. தற்பொழுது கந்தசாமி இன்பராசா அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்து, வைத்தியரை ஒரு பைத்தியக்காரன் என்கின்ற அடையாளத்தோடு அவர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்தாக்கும். இன்னொரு புறம் வேறு சிலர் வைத்தியர் தன்னை முன்னிலைப்படுத்துவதற்கு முனைப்பு காட்டுகிறார் என்பதை முன்னிலைப்படுத்தி வேறு சிலர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்தாக்கும். இவைகள் அனைத்துமே ஒரு பெரும் சர்ச்சை களத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன. இதை குறித்து நாம் பேச வேண்டியது கடமையாக இருக்கின்றது. 2 நாட்கள் எந்த காணொலிகளையும் நான் வெளியிடவில்லை. அதற்கான காரணம், சில விடயங்களை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியதிருக்கிறது, அல்லது நாம் பேசுகின்ற கருத்தில் உண்மைகளை நாம் தேடி எடுத்து வைக்க வேண்டியதிருக்கின்றது. தொடர்ச்சியாக வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்திய கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு பல விடயங்களை எடுத்து வைத்திருக்கின்றேன். காரணம், ஒரு மாற்றம் தேவை என்கின்ற களத்தோடு இந்த மண்ணில் தன்னை அடையாளப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு மனிதராக வைத்தியரை பார்க்க முடிகின்றது. அந்த மாற்றம் மக்கள் சார்ந்த மாற்றமாக இருக்க வேண்டும் என்பது அவருடைய நிலைப்பாடு. அதை அவருடைய ஒவ்வொரு செயல்களும் எடுத்து வைத்து கொண்டிருக்கின்றன. அவைகள் தொடர்ச்சியாக முன்னிலைப்படுத்தப்பட்டு கொண்டும் இருக்கின்றன. இது வைத்தியருக்கான ஒரு அடையாளம் என்பது கூட எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் கந்தசாமி இன்பராசா அவர்கள் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்தி தனி காணொலிகள் வெளியிடக்கூடிய ஒரு களத்தை எடுத்திருக்கிறார். அதுவும் குறிப்பாக வைத்தியர் அர்ஜுனாவை விமர்சிக்கக்கூடிய காணொலிகளாக இருக்கின்றன. எதற்காக இன்பராசா அவர்கள் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மிக கடுமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்திருக்கிறார்? இது எதனால் ஏற்பட்டது? இன்பராசா அவர்களுடைய அந்த வேதனை அல்லது அவர் எடுத்து வைக்கக்கூடிய அந்த புலம்பல் நியாயமான ஒன்றா என்கின்ற கேள்விகளோடு இந்த காணொளிக்குள் நாம் செல்லலாம். எங்களுடைய இந்த வலையொலியை பகிர்ந்தளிக்காத நண்பர்கள், பகிர்ந்தளித்தால் நாங்கள் வெளியிடக்கூடிய அனைத்து காணொளிகளும் உங்களை அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும். எனவே நீங்கள் எங்களுடைய காணொளிகளை நீங்கள் பகிர்ந்தளியுங்கள். அதிலே நாங்கள் உண்மையிலே நல்ல விடயங்களை தேர்ந்தெடுத்து தான் பேசிக்கொண்டிருக்கின்றேன். நீங்கள் பல வலையொலிகளை பாருங்கள். அதிலே பல தோழர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பதிவிடுகின்றார்கள். அவர்களுக்கு இணையாக நான் கருத்துக்களை பதிவிடுகிறேனா என்றால் கேள்வி. ஆனால் நானும் தேடி எடுத்துக்கொண்டு பயணிக்கிறேன் என்பது மட்டும் நிஜம். எனவே நான் எடுத்து வைக்கக்கூடிய அந்த கருத்தாக்கம் என் சார்ந்து சற்று வித்தியாசமான களத்தை நோக்கி இருக்கும் என்பது மட்டும் உறுதி. இன்பராசா அவர்கள் இன்று ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கின்றார். ஒரு குரல் தன்னுடைய வேதனையை அல்லது தன்னுடைய புலம்பலை மையப்படுத்திய ஒரு காணொலி அது. அதிலே ஒரு குறிப்பிட்ட ஒரு சகோதரியை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்றத்தில் அந்த சகோதரியை மையப்படுத்தி கருத்துக்களை பதிவிட்டதாகவும், அந்த சகோதரியின் குடும்பமும் அந்த சகோதரியின் குடும்பத்தை சார்ந்தவர்களும் மன உளைச்சலில் இருப்பதாகவும், அந்த சகோதரி மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும், அதற்கு காரணமாக திகழ்ந்தவர் வைத்தியர் அர்ஜுனா என்கின்ற ஒரு கருத்தை இன்பராசா அவர்கள் பதிவிட்டிருக்கின்றார். அதிலே அவர் மிக விளக்கமாக ஒரு கருத்தை பதிவிடுகின்றார். எங்களுடைய இளைஞர்கள் தவறு செய்கின்ற பொழுது அந்த தவறை திருத்தக்கூடிய களத்தை கட்சி நடத்தி கொண்டு இருக்கக்கூடியவர்கள் எடுக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு எங்களுடைய இளைஞர்களை கொண்டு போய் நாடாளுமன்றத்தில் பேசி அவர்களை மற்றவர்கள் முன்னால் அடையாளப்படுத்தி அவர்களை கேவலப்படுத்துவது எங்களுடைய பல்லை குத்தி நாங்களே அதில் இருக்கக்கூடிய நாற்றத்தை வெளியே சொல்வது போல அமைகின்றது. அந்த சகோதரி தவறு செய்திருக்கிறார் என்கின்ற விடயத்தை வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தெரிந்திருந்தால்
உடனடியாக அவர் அந்த சகோதரியை அழைத்து பேசி அவருக்கு பண இக்கட்டுகள் இருந்தால் அதை தீர்ப்பதற்கான களத்தையோ அல்லது வேலையோ உருவாக்கி கொடுத்து அந்த சகோதரியை மீட்டெடுக்கக்கூடிய களத்தை தான் எடுத்திருக்க வேண்டும். ஆனால் அதை விட்டுவிட்டு அந்த சகோதரியை இகழ்ந்து பேசக்கூடிய ஒரு களத்தை எடுத்து விட்டார் வைத்தியர் அர்ஜுனா என்கின்ற ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கின்றார். ஆனால் இங்கு வைத்தியர் அர்ஜுனா அவர்களை ஆதரித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், வைத்தியர் அர்ஜுனாவிற்கு ஆதரவாக பேசக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை நாம் பார்க்க வேண்டியதிருக்கின்றது. வடக்கு கிழக்கு பகுதியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பல முறைகேடுகளை துணிச்சலுடன் சொல்லக்கூடிய ஒரு மனிதராக வைத்தியர் அர்ஜுனா இருக்கின்றார். இதுவரை தமிழ் சார்ந்த விடயங்களை குறித்து பேசுவதாக கூறிக்கொண்டு பல கட்சிகள் இருக்கின்றன. ஆனால் இந்த கட்சிகள் வைத்தியர் அர்ஜுனாவை போல தமிழர்களுக்காக பேசினார்களா என்றால் கேள்விக்குறி, அல்லது தமிழர்களுடைய விடயங்களை முன்னிலைப்படுத்தி கொண்டு பயணித்தார்களா என்றால் கேள்விக்குறி, தமிழர்களுக்காக அவர்கள் களத்தில் நின்றார்களா என்றால் கேள்விக்குறி. சுயநலம் சார்ந்த ஒரு களத்தை தான் அவர்கள் எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார்கள், பயணித்து கொண்டும் இருக்கின்றார்கள். இன்று வைத்தியர் அர்ஜுனா மக்கள் சார்ந்த விடயங்களை குறித்து பேசுகின்ற பொழுது அது இன்று பரபரப்பு செய்தியாக மாறிவிடுகின்றது. கந்தசாமி இன்பராசா அவர்கள் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை பைத்தியக்காரன் என்று சொன்னால் அது கூட வைத்தியருக்கு ஒரு புகழாரம்தான். இந்த மக்களுக்காக ஒருத்தன் பைத்தியக்காரனாக அடையாளப்படுத்தப்படுகிறான் என்றால் இந்த மக்கள் அவனை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்பதுதான் பதிவு என்கின்றார்கள் அவரை சார்ந்தவர்கள். ஆனால் இங்கு நாம் சார்ந்த சில கருத்துக்களை வைக்க வேண்டியது இருக்கின்றது. இந்த விடயத்தில் ஒன்று, அந்த சகோதரியை மையப்படுத்திய கருத்து தான். எப்பொழுதுமே பெண்ணியம் சார்ந்த அல்லது பெண் சார்ந்த கருத்துக்களை பதிவிடுகின்ற பொழுது நான் ஒரு தடவைக்கு இரு தடவை யோசித்து தான் அந்த கருத்துக்களை பதிவிடுவேன். அப்படித்தான் முன்பு ஒரு செய்தி வந்தது. துவாரகா என்கின்ற அந்த ஈழத்து இளவரசி என்று அடையாளப்படுத்தப்பட்ட அந்த பெண்ணாக ஒரு குறிப்பிட்ட ஒரு பெண் நடிக்கிறார் என்றும் அந்த பெண் தவறான நடத்தைகளை கொண்டவர் என்கின்ற ஒரு கருத்தை பதிவிட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு பெண்ணின் புகைப்படத்தை கூட ஊடகங்களிலும் செய்தி நிறுவனங்களிலும் வெளியிட்டிருந்தார்கள். அப்பொழுது கூட நான் குறிப்பிட்ட கருத்து இதுதான். எந்த ஒரு பெண்ணையும் நீங்கள் குற்றம் சுமத்துவதற்கு முன்பு ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் மனிதன் பிறக்கப்படுவது ஒரு முறைதான். இந்த பிறக்கப்பட்ட ஒரு முறையில் ஆண்கள் தங்களுக்கான களங்களை எப்படியும் வடிவமைத்து கொள்ள முடியும். ஆனால் ஒரு பெண் மீது ஒரு பழிச்சொல் வருகின்ற பொழுது அந்த பெண்ணின் வாழ்க்கை வரை அந்த பழிச்சுமல், அதாவது பெண்ணின் இறுதி வரை அந்த பழிச்சொல் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இதை நாம் பல கட்டங்களிலே பார்க்க முடிகின்றது. எனவேதான் எந்த ஒரு பெண்ணையும் பழி சொல்வதற்கு முன்பாக அதை குறித்து நாம் பல முறை சிந்திக்க வேண்டும். இன்று கந்தசாமி இன்பராசா அவர்கள் கூட குறிப்பிட்ட ஒரு சகோதரியை குறித்து பேசுகின்ற பொழுது தன்னுடைய கைபேசியில் இருந்த அந்த சகோதரியின் புகைப்படத்தை காட்டி மக்கள் இவரை பாருங்கள் என்று அந்த மக்களுக்கு அந்த புகைப்படத்தை காட்டி பேசக்கூடிய ஒரு நிகழ்வை பார்த்தேன். அதாவது மற்றவர்கள் அந்த பெண்ணை இகழ்ந்து பேசுகிறார்கள், அதனால் நான் கொதித்து போய் அந்த பெண்ணிற்காக பேசுகிறேன் என்று களத்தில் நிற்கக்கூடிய கந்தசாமி இன்பராசா அவர்களுடைய அந்த உணர்வு ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஆனால் அந்த உணர்வில் அவர் எடுத்து வைத்த அந்த கருத்தாக்கம் அல்லது அவர் சொன்ன அந்த செய்தி அந்த பெண்ணை மீண்டும் இழிவுபடுத்துவதாக ஒரு களமாக அமைந்திருக்கிறது என்பதைத்தான் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்துக்களை மையப்படுத்தி பார்க்கின்ற பொழுது தொடர்ச்சியாக வடக்கு கிழக்கு பகுதியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பல சமுதாய சீர்கேடுகளை துணிச்சலாக வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைக்கிறார். இதில் முன்பின் என்ன நடக்கும் என்பதை விட அடுத்த முறை இதுபோன்ற நிகழ்வு நடந்து எம் மக்கள் இதில் துன்பப்பட்டு விடக்கூடாது என்பது அவருடைய வேகமாக இருக்கின்றது. அவர் எடுத்து வைத்த அனைத்து செய்திகளிலுமே ஒரு ஆதாரம் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிந்தது. கடைசியில் ஒரு வலையொலியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தோழரை மையப்படுத்தி கூட வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்றத்தில் பதிவிட்டார்.
அந்த தோழருக்கு ஆதரவாகவும் ஒரு சிலர் கருத்துக்களை பதிவிட்டார்கள். குறிப்பாக எங்களுக்கு பெரிய உதவிகளை அந்த தோழர் செய்திருக்கிறார், அப்படிப்பட்ட தோழரை இக்கட்டில் மாட்ட வைத்து விட்டீர்களே என்கின்ற குமரல்களும் இருந்தன. ஆனால் இங்கு வைத்தியர் அர்ஜுனாவுடைய செயல்பாடுகள் பல நேரங்களில் சிந்திக்க வைக்கிறது என்றும் சிலர் குறிப்பிடுகின்றார்கள். அவர் எடுத்து வைத்த அந்த கருத்தாக்கத்தின் அடிப்படையில் தான் அந்த வலையொலியை நடத்தி கொண்டிருந்த அந்த தோழர் செய்த பல தவறான விடயங்கள் வெளியே தெரிய ஆரம்பித்தது. அதுபோலத்தான் இந்த சகோதரி நடத்திய வலையொலி சார்ந்த விடயங்கள் சற்று எதிர்மறையான களத்தை நோக்கி சென்ற காரணத்தினால் அதை திருத்த வேண்டும் அல்லது திருப்பப்பட வேண்டும் என்கின்ற கண்ணோட்டத்தில் தான் வைத்தியர் இதுபோன்ற கருத்துக்களை பதிவிட்டார் என்கின்ற செய்திகளை வைக்கின்றார்கள். உண்மையிலே என்னை பொறுத்த மட்டில் நான் இதற்கான ஒரு கருத்தை பதிவிடுவதாக இருந்தால் அந்த சகோதரியை அப்படியே விட்டுவிடுங்கள். அவரை குறித்து பேசுவதற்கோ அவரை சார்ந்த கருத்துக்களை பதிவிடுவதற்கோ நாம் தகுதியற்றவர்களா என்றால் இல்லை. இங்கு விவிலியத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கும். ஒரு பெண்ணை அனைவருமே கொலை செய்ய வேண்டும் என்று துரத்தி கொண்டிருப்பார்கள். அந்த பெண் ஓடோடி வருகின்ற பொழுது வீதியிலே வந்து கொண்டிருந்த இயேசு கிறிஸ்து அந்த பெண் வருகின்றார். அப்பொழுது அந்த பெண் கேட்கின்றால், என்னை நீங்கள் மீட்டுக் கொள்ளுங்கள், இங்கு எல்லோரும் என்னை அழித்துவிட வேண்டும் என்கின்ற தவிப்பில் வருகிறார்கள் என்று. அப்பொழுது சுற்றி நின்றவர்களை பார்த்துவிட்டு இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை எழுதினாரா, நீங்கள் இதிலே குற்றமற்றவர்கள் யாராவது இருந்தால் அவர்கள் இந்த பெண்ணின் மீது கல்லெறியட்டும் என்றாராம். அங்கு இருந்த அனைவருமே கலைந்து போய்விட்டார்கள். இதைத்தான் 1972ஆம் ஆண்டு வெளியான ஒரு திரைப்படம் என் மகன். இந்த திரைப்படத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பாடல், நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர்தானா சொல்லுங்கள், உங்கள் ஆசை நெஞ்சை தொட்டு பார்த்து கொள்ளுங்கள் என்கின்ற அந்த பாடல். ஏறக்குறைய இப்பொழுது அதைத்தான் நாம் முன்னிலையாக வைக்க வேண்டியிருக்கிறது. ஒரு பெண்ணை குறித்து பேசுவதற்கு முன்பாக பலமுறை நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள், பலமுறை நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள், பலமுறை இதை நாம் சொல்ல வேண்டுமா என்பதை நீங்கள் பதிவெடுத்து கொண்டு பேசுங்கள். அதுதான் சிறப்பாக இருக்கும். வைத்தியர் அர்ஜுனா மக்கள் சார்ந்த களத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார். கண்டிப்பாக விமர்சனங்கள் அவரை நோக்கி வரும், பல விமர்சனங்கள் அவருக்கு எதிராக வரும். ஆயினும் கடைசியில் மக்கள் அவரை அங்கீகரிப்பார்கள் என்பதுதான் தற்பொழுது உருவாகி இருக்கக்கூடிய நிலைமை. காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் என்பார்.